பிராரப்தம் எதுவோ அந்த பிராரப்தப்படி நடக்கிறது நடந்துதான் தீரும். அதை தவிர்க்க முடியாது. அது நீ என்ன செஞ்சாலும் அதை தடுக்க முடியாது. நடக்கிறது நடந்துதான் தீரும். அப்ப நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ண வேண்டாமானா, எதுவுமே பண்ண வேண்டாம். நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு. நிம்மதியா இருந்துட்டு இருந்தனாலே போதுமே. ஆனா இல்ல நான் அதை பண்றேன் இதை பண்றேன் நிம்மதியற்று இல்லாம எல்லாம் அவன் நடத்துறான், நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நீங்க ரிலாக்ஸ்ட் ஆக வேண்டியதானே. நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டு நம்ம தான் வாழ்க்கையே நடத்துற மாதிரி கஷ்டப்படுறோம். அதெல்லாம் தேவையில்லை. நமக்கெல்லாம் இந்த ஒரு நாடகத்துல ஒரு பாத்திரம் கொடுத்திருக்காங்க, ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் உட்காந்து இந்த வகுப்பு எடுக்கணும், இந்த வகுப்பின் மூலியமா இந்த சப்தங்கள், இந்த அர்த்தங்கள், இந்த ஞானங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு என்னுடைய ரோலா இருக்குது. அப்ப என் ரோலை நான் சிறப்பா நான் பண்றதுதான் என்னுடைய டியூட்டி. நீங்க எல்லாம் அதை கேட்கக்கூடிய ஒரு சாதகர்களாக இருந்து நீங்க கேட்கறது உங்களுடைய கதாபாத்திரம். வீட்டுக்கு போனா வெவ்வேறு கதாபாத்திரம் இருக்குது. அவங்க உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம்ல, அததான் சொல்றாரு. நம்மளுடைய கர்த்தத்துவம், நம்மளுடைய இது விருப்பு வெறுப்புமின்றி நாடக பாத்திரங்கள் அவரவர் நடிப்பை இந்த கேரக்டரை எப்படி பெஸ்டா செய்யறது அப்படின்னு அவங்களுடைய கேரக்டரை நீங்க திறன்பட செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிறார் பகவான். இந்த நாடகம், உலகம் என்ற நாடக மேடையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாத்திரங்களை, கேரக்டரை சிறப்பா செஞ்சுட்டு போங்க. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ், சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியா இருங்க.